ஜெய் மகாகாளி. ஆனந்தம் இறைத்துவம். ஸ்ரீ ஆனந்ததாசன். அத்தியாயம் 51. சமரசம் காணும் பக்தி. பகுதி 2-5. பட்னத்தாரின் தொடர்ச்சி. சென்ற பகுதியிலே பட்னத்தாரின் பிறப்பையும் அவர் துரோரம் கொண்டதையும் பற்றி பார்த்தோம். இனி தொடர்ந்து பார்ப்போம். முன்னதாக நமது இறைத்துவம் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு தாருங்கள், லைக்ஸ் கொடுங்கள். நன்றி. வாருங்கள், வீடியோவுக்குள் செல்வோம். சித்தன் கூறுகிறான், பாண்டங்கள் பல, அதில் பண்டங்களும் பல. அவற்றின் சுவையறிய சுவைக்கும் வழி ஒன்றே என்று தெளியல் வேண்டும். தெளிந்தால் எங்கும் எப்போதும் பேரானந்தமே. பட்னத்தாரின் துரோகோலம் பற்றி கேள்விப்பட்ட சோழ மன்னன் தனது ஊர் எல்லையில் உலகின் பணக்காரரான பட்னத்தார் பரேசு குலத்தை படுத்திருப்பதை கண்டு பல்லக்கில் இருந்து இறங்கி அவன் வருகிறான். ஐயா, எனது ஆட்சிக்கே நிதி உதவி செய்து நீங்கள் ஏன் இந்த கோலத்தில் உள்ளீர்கள்? மனசங்கடமாக உள்ளது. வீட்டிற்கு செல்லுங்கள், இதனால் ஒரு பயனும் இல்லை என்றான். படுத்திருந்த பட்னத்தார் எழுந்து உட்கார்ந்தார். மன்னா, நேற்று வரை நீங்கள் பல்லக்கை வரும்போது நீங்கள் அழைக்காமலே அவன் ஓடி வந்து உங்கள் முன்னால் நிற்பேன். நீங்கள் பல்லக்கில் அமர்ந்திருப்பீர்கள். ஆனால் இன்று நான் இருக்க நீ நிற்க, நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றார். மன்னன் துருவை வணங்கிவிட்டு சென்றான். துருவின் மேன்மை அறியே. நேற்று வரை செல்வத்துக்கு அதிபதியாக இருந்த தம்பி இன்று பரதேசியாக தனது ஊரை சுற்றித் தீவதை பட்டத்தாரின் அக்கா விரும்பவில்லை. அவளுக்கு அவமானமாக இருந்தது. அதனால் பட்னத்தாருக்கு பிடித்த அப்பம் செய்து அது விஷம் வைத்து பட்னத்தாருக்கு கொடுத்தாள். பட்னத்தார் தன் ஞான உணவினால் விஷம் இருப்பதை அறிந்து ஓட்டப்பம் தன்னை சுடும், வீட்டப்பம் வீட்டை சுடும் என்று கூறி அக்காவின் வீட்டுக்கூரையில் அப்பத்தை தூக்கியிருந்தார். வீட்டுக்கூரை உடனடியாக மலமள எரிய துவங்கியது. அதைக் கண்டு பயத்த அவள் அக்கா மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டாள். மனம் வருந்தினால் தீ அணையும் என்றார். தீயும் அணைந்தது. பட்னத்தாரின் அக்காவுக்கும் ஊர் மக்களுக்கும் அவரின் ஞானமயமை உணர்ந்தார்கள். பட்னத்தார் பல ஆலயங்களுக்கு சென்று வந்தார். திருவெண்காடீஸ்வரர் கோயிலுக்கு சென்ற பட்னத்தாருக்கு திருவெண்காடரே குருவாக வந்து தீட்சை உள்ளனர். அவருக்கு திருவெண்காடர் என்ற திருப்பெயர் சூட்டப்பட்டது. மேலப்பெரும்பலம் என்ற ஊரில் வலம்புரிநாதர் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்தார். அந்த ஊர் மன்னனுக்கு அன்னதோஷம் உள்ளதால் தினம் 1000 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அந்த அன்னதானத்தில் ஒரு தூயான்மா ஒரு உணவறிந்தால் அந்த ஊர் ஆலயமணி தானே அடிக்கும். அதுதான் மன்னனின் தோஷம் நீங்குவதற்கான அடையாளம் என்று ஜோசியர்கள் தெரிவித்தார்கள். பட்னத்தார் அந்த மன்னன் செய்து வந்த அன்னதான சத்திரத்திற்கு உணவு உண்ணச் சென்றார். உணவு பரிமாற சிறிது நேரமாகும் என்று சொல்ல பசியால் வாடியிருந்த பட்னத்தார் சத்திரத்தின் பின்புறமாக வந்து மடைப்பள்ளியிலிருந்து வைந்து கொண்டிருக்கும் கஞ்சி தண்ணீரை பருகினார். அப்போது கோயில் மணி தானே அடித்தது. மன்னன் தன் தோஷம் விலக காரணமாயிருந்த பட்னத்தாரை வணங்கி ஆசி பெற்றான். அதே நேரம் பட்னத்தார் தன் ஞான உணர்வினால் தன் தாய் இறந்துவிட்டதை அறிந்தார். உடனடியாக அங்கிருந்து விரைந்து தன் தாய் இறந்த இடத்திற்கு சரியாக வந்து சேர்ந்தார்.
அங்குள்ள வைத்திய பக்தர்கள் துறை பட்டணத்தார் தன் தாய்க்கு எரியூட்டக்கூடாத முடிவெடுத்து சிதை தயார் செய்து திரும்பினர். அதற்குள் அங்கு வந்த பட்டணத்தார் அனைவரையும் விரட்டடித்தார். தாயின் பிரிவு துறவியும் தாக்கியது. அவர் தன்னை மீறி வெடித்து கிளம்பிய அவரது மனம் அரற்றியது. 2 திங்களாய் அங்குமெல்லாம் நொந்து பெற்று பயிரென்ற போதே படிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனவுகளை தந்தாளை எப்பிரவியில் காண்பியனே பாடலை பாடிக்கொண்டே வாழை மரத்து பட்டையை அடுக்கி அதில் தன் அண்ணின் உடலை கிடத்தினார். மக்கள் பட்டணத்தாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று எண்ணர். அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே திரவியனே செல்வ திரவியனே பூமானே என்று அழைத்த வாய்க்கு முன்னை விட்ட தீ முப்புறத்திலே பின்னை விட்ட தீ பின்னிலங்கையிலே அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று பாடினார். பச்சை வாழை மரப்பட்டை மலமளவென்று தீப்பிடித்தெழுந்தது. கூட்டம் அதிர்ந்து ஆச்சரியமாக பார்த்தது. பட்டணத்தாரின் சக்தியை உணர்ந்து மௌனமாயினர். வீட்டிலிருந்தால் அன்னை, வீதனில் இருந்தால் நேற்றிருந்தாள் என்று வெந்து நீராளாள். பால் தெளிக்க எல்லோரும் வாருங்கள், ஏதென்று இரவாமல் எல்லாம் சிவமயமே. பச்சை வாழை மட்டை பற்றி எரிந்து அன்னை உடல் சாமானது. காவிரிப்பூ கொண்ட மக்கள் பட்டணத்தாரை இதே ஊரில் இருக்க வேண்டியனர். கண்ணீர் விட்டனர். அந்த பட்டணத்தார் அவரிடம், நான் குடியிருந்த வீடு போய்விட்டது, என் கடன் முடிந்தது, ஈசன் என்னை வடதேசம் அழைக்கிறான், நீங்கள் அனைவரும் திருமுறைகளை தேவாரங்களை ஓதி ஈசனின் பக்தி செய்து நன்றி அறிவீர்களாக என்று ஆசீர்வாதம் செய்து எல்லாம் ஈசன் செயல் என்று கூறியபடியே நகர்ந்தார். கூட்டம் அவர் பின்னே சென்றது. பட்னாத்தார் நின்று திரும்பினார். அவரவர் கடமைகளை செய்து மகிழ்ச்சியாக வாழுங்கள், என்னை பின்தொடர வேண்டாம், என் போக்கு சிவன் போக்கு என்றபடி விரைந்து சென்று மறைந்தார். தான் குடியிருந்த வீடு போதும் நான் கிளம்பிவிடுவேன் என்று பட்டணத்தார் சொன்னதன் பொருள் இப்போதுதான் காவிரிப்பூம்பட்டினம் மக்களுக்கு புரிந்தது. பட்டணத்தாரின் கால்கள் மகா காளேஸ்வரி உடனுடைய மகா காளேஸ்வரன் உள்ள உஜ்ஜயினியின் நகரத்தில் பயந்தன. திருச்சிற்றம்பலம். இதுவரை எமது இறைத்துவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து வாழ்வியலின் ஆன்மீகத்தில் சமரசம் காணும் பக்தி மற்றும் சிந்தனைக்களம் ஆகிய 2 வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள். ஆதரவு தாருங்கள், லைக்ஸ் கொடுங்கள், பெல் பட்டனை அழுத்தி ஆல் கிளிக் செய்யுங்கள். விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களின் நீடித்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. என்றும் சிவன்புடன் உங்கள் ஸ்ரீ ஆனந்ததாசன். திருச்சிற்றம்பலம்.